ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்ன மக்களே, நேத்திக்கான எபிசோடு வேறு லெவலில் தரமாக இருந்துச்சு போல இருக்குது. ஸோ அதை பற்றி பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான ப்ரோமோ வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு என்னமோ விஜய் சேதுபதி இன்றைக்கி போட்டு போலன்னு பொழக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த லைக் பட்டனை அமைக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு இந்த நேற்றுக்கு நடந்த எபிசோடில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, மேபி இதில் வந்து வீடியோஸ் வருமானது தெரில, அதில் வந்து 1-2 கிளிப்பிங்லாம் போட முடியுமான்னு தெரில. பட் நான் பேசி மட்டும் முடிக்கணும்னு நினச்சேன். சரி, விஜய் சேதுபதி நேற்று விஜய் பார்வையும் கமருதீனையும் ரோஸ்ட் பண்ணாரா? எனக்கு தெரிஞ்சு பண்ணலைங்க. அப்படியே பாதுகாத்து அப்படியே பொத்தினாப்பில் அனுப்பி விட்டார். அது மட்டும் இல்லை, அதில் ஒரு விஷயம் கேட்டார் பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு ப்ரைவசி தரேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்னு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒருவேளை இவரே ரூட்டு பிடிச்சி கொடுக்குறாரோ அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு. அந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது அதுதான், மைக்கு போடக்கூடாது, அவங்களுக்கு ப்ரைவேசியாக ஒரு இடம் வேணும், அவங்க காஜி பிடிச்சி அலைஞ்சு ஏதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது வேணும். அப்படின்னா அவங்களுக்கு அதுதாண்டா வேணும், இதையே கொடுக்குறேன்னு சொல்கிறார் அவர். அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு போவாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நேத்திக்கு ஒரு தண்டனைன்னு ஒன்று கொடுத்தாருல, எத்தனை பேருக்கு அதை பார்க்கவும் எரிச்சல் வந்துச்சு சொல்லுங்கள்? எனக்கு சத்தியமாக காண்டாயிருச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன். மைக்கை உங்களுக்கு மைக் தானே கலட்டி இருக்கணும், கலட்டி வச்சுருங்க. அவன் அதைத்தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அதையே நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன, என்னையா நீ அவனை ரோஸ்ட் பண்ண வந்தியா இல்லை ரூம் பிடிச்சி கொடுக்க வந்தீங்களாயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பேசுகிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருந்துச்சுங்க நேற்று, எவ்வளோ விஷயம் இருந்துச்சு. மைக்கை பற்றி அவங்கள வச்சு நல்லா ரோஸ்ட் செஞ்சுருக்கலாம், நிற்க வச்சு கால் வலிக்கு நீங்கள் நில்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், அப்படி உங்களுக்கு சாப்பாடு இது கிடைக்க நிறைய சொல்லியிருக்கலாம். சொன்னது என்ன, மைக்கை கலட்டி வைங்க இந்த எபிசோடு முடிகிற வரைக்கும். இதெல்லாம் ஒரு தண்டனையாளா? என்னையா பித்தலாட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க செஞ்ச தப்புக்கு கானாவினத்தை அமித்தையும் போட்டு பொலன்னு முழந்தார்ல, அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்டா கானாவினத்தை அமித்தை நினச்சிருப்பாரு, ஏன்னா நாங்கள் தப்பு பண்ணாலும் எங்களை தான் போட்டு பொழக்கிற, அவங்க தப்பு பண்ணாலும் கூட இருந்த பார்த்து எங்களை ஏன்டா போட்டு வறுக்கிறன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தப்பு பண்ணதாவே பக்கத்தில் உட்காந்துருக்கிற எங்களை ஏன்டா போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்க யோசிச்சிருப்பாங்க. உண்மையில் என்ன சொல்லணும் அப்படின்னா, கேட்குற பீஸ் ஆவீங்களா? எந்த விஷயத்த சொன்னாலும் கேட்குற மனநிலையில் இவங்க இருக்கிறவங்க தானா? நான் கேட்குறேன், நானே உங்கள்கிட்ட கேட்குறேன், மக்கள்கிட்டே கேட்குறேன். இவங்க கேட்பாங்களா முதல்ல? இப்போது பார்வதி கிட்டேயோ இல்லை கமருதீன் கிட்டேயோ, யோ இந்த மாதிரி பண்ணாத, இது தப்பு அப்படின்னு சொன்னால் கேட்குற மூடில் இருப்பாங்களா அவங்க? உடனே என்ன சொல்லுவாங்க, இது வந்து என் பர்சனல், இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் வராதிங்க, நான் என்ன வேணால் பண்ணுவேன், இது என்னோட இஷ்டம், நீ எதுக்கு வர்ற அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க. அதுக்காக தான் மோஸ்ட்லி எவனும் வர்றதே கிடையாது. குறிப்பாக பார்வதி அந்த பீடனால் எவனுமே வர்றது கிடையாது. இதில் மற்றவங்க வந்து இவங்களை கேட்கணுமா? யோ மெண்டல் மாதிரி பேசாதையா, அவங்க தலை தான் வாரம் தலை சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஹோஸ்ட் நீ தானே, இந்த சீசன் ஃபுல்லாக நீ தான் ஹோஸ்ட்டு. நீ கேட்குறத விட்டுவிட்டு தலை அவர் கேட்கணுமா? ஏன் நீ கேட்டால் நீ என்னத்தை பிடிக்கிட்டீங்கன்னு கேட்குறேன். மைக்கை கலட்டி வையின்னு சொல்கிறதெல்லாம் தண்டனையா? இல்லை நான் கேட்குறேன், மைக்கை கலட்டி வைன்னு சொல்கிறதெல்லாம் தண்டனையா? அப்போ அந்த ஆள் கொடுத்த தண்டனையே கொஞ்சம் அதிகமாக தானே இருக்குது. எல்லா வேலையும் பாருங்கன்னு சொன்ன அந்த தண்டனை கொடுத்தாருல, பண்ணுறேன்னு சொன்னாங்களா? இல்லை அவங்க சின்ன பாப்பாவை அடித்து இதை பண்ணணும்னு சொல்கிறதுக்கு, இல்லை ஜெயிலில் தூக்கி போடுறதுக்கு, இல்லை டார்ச்சர் பண்ணுறதுக்கு. ஆனால் நல்லா சொம்பு தூக்கினீங்க நேற்று, அப்படியே சொம்பு அண்டா தூக்கிட்டார் நேற்று விஜய் சேதுபதி. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எரிச்சல் ஆகிப்போச்சு நேற்றுக்கான எபிசோடு பார்க்கவும். நான் நினச்சது தான், ஏன் அண்ணாமலை மாறலை, ஏன் அண்ணாமலை மாறவே மாட்டான்ற மாதிரி விஜய் சேதுபதி மாறவே இல்லைங்க. நேற்றுக்கான எபிசோடில் நான் ஏற்கனவே நினச்சதாங்க, லைவ்லேயே நேற்று நான் சொல்லியிருப்பேன், இந்த ஆள் மாறுற கேஸு கிடையாதுங்க, இத்தனை வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் பார்வதி கமருதீன்னா குறிப்பாக சாரி, நேற்றுக்கு வந்து உங்களை வந்து ரோஸ்ட் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. உங்களை பற்றி வெளியே எப்படி சொல்கிறாங்க தெரியுமா கமருதீன், உங்களை பற்றி அவ்வளோ எனக்கு வந்து கமருதீனை பிடிக்கும்னு சொல்லி அத்தனை பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? யோ அவன் பண்ண தப்பை கேளுங்க, இனி அவன் பாராட்டிக்கிட்டு இருக்க. இல்லை சார், நான் அவனை வந்து திட்டிக்கிட்டு தான் இருக்கேன், கிழிச்ச திட்டி அடங்கொப்புறானே. நேற்றுக்கு எபிசோடு சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு ஒவ்வொன்றும் பார்க்க எனக்கு எரிச்சல் தான் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாவையா அந்த அமித்து, உண்மையிலே சொல்லுங்கள், உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், இத்தனை வாரம் நடந்த தலையில் அமித்து தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணதுங்க. உண்மையிலே யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச அமித் வந்து நல்லா தான் பண்ணார்.
என்ன ஒன்று, இந்த பீட குரூப்போட சேர்ந்துட்டார், அவ்வளோதான். அது மட்டும் அவர் சேராமல் இருந்திருந்தா அவரோட கேப்டன்சி இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் நல்லா தாங்க பண்ணார், நம்ம பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணார். இன்னொரு விஷயம் வந்து கானா வினோத்தை வந்து சொன்னார், இங்கே பாருங்கள் உங்கள் சேர்க்கை சரியில்லை, நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குது, ஆனால் இவங்க கூட சேர்ந்து பண்ணுறதுனால உங்களோட இது வந்து டேமேஜ் ஆகுதுன்னு மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். நாமளுமே அந்த விஷயத்தை நிறைய இடத்த சொல்லியிருக்கோம். கானா வினோத்தை எனக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நான் நிறைய விஷயத்தில் அவர் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தக் லைஃப் மூமெண்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அவருடைய சப்போர்ட்டர்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் இந்த விஷயத்தில் என்னால் அவரை ஏற்றுக்கவே முடியல. வேணாம் கானா வினோத்தை வந்து அவர் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களோட சேர்றதுனால அவர் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஃப்ரெண்டு உடனே நீங்கள் வந்து இது பண்ண முடியாது, கட் பண்ண முடியாது, ஓகே. ஆனால் அவன் பண்ணக்கூடிய தப்புகளுக்கு துணையாக போகாதீங்க, அவ்வளோதான். அவங்க பண்ணுற தப்பை தட்டி கேளுங்க. ஆனால் ஒரு விஷயங்க, கானா வினோத்து கமருதீனை தட்டி கேட்டார், டே நீ பண்ணது தப்பு, வா மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லி கூட்டு போனார். ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி கானா வினோத்தை தான் ரோஸ்ட் பண்ணாரே தவிர கமருதீனை ரோஸ்ட் பண்ணலைங்க. என்னையா பண்ணிட்டாங்க அப்படி உங்களை? அவங்க பார்வதியும் கேட்கறது கிடையாது, கமருதீனும் கேட்கறது கிடையாது. ஆனால் நேற்று நல்லா நேக்க தப்பிக்க வச்சிங்கயா. என்ன சொல்லணும் அப்படின்னா, நேற்றுக்கு அந்த மைக்கை கழட்டி வைங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ மைக்கை கழட்டி வச்சுட்டா இனி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கவே முடியாது. இனி அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு ரோஸ்ட் பண்ணி அவங்க வாயிலிருந்து மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிற எதுவுமே பண்ண விடலை. மைக்கை சரி உங்களுக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்குறேன், அந்த மைக்கை கழட்டிட்டு இனி எப்படி பேசணுமோ பேசுங்க, இது ஒரு தண்டனை. எப்படி தான் யோசிச்சிங்க? எவையா கிரியேட்டிவ் டீமு? எனக்கு தெரிஞ்சு இது வந்து கமல் சார் இருந்தால் இந்த விஷயத்த மனுஷன் வச்சு கிழிச்சிருப்பார். இப்போ வரைக்கும் எத்தனை ரெட் கார்டு எத்தனை எல்லோ கார்டு போயிருக்கும்னு தெரியாது. ஆனால் இப்போ வரைக்கும் இவங்க இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், குழந்தைங்க பார்க்குறாங்க, 13+ ஷோ எல்லாமே ஓகே தான். ஏன்னா ரூமுக்குள்ளே போய் அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றி கேட்கணுன்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா அவருக்கு? இல்லை நான் கேட்குறேன், கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவார்? ரிமோட்டில் சேனலை மாற்றிட்டு போன்னு சொல்லுவார். என்னையா சொல்கிற? அப்போ நான் வந்து சேனல் பார்க்கக்கூடாதா? இல்லை அந்த ஷோ நம்ம பார்க்கவே கூடாதா? என்னையா இதெல்லாம் ஒரு தீர்ப்பு? சரி, இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நேற்று ரம்யா ஜோ வந்து எவிக்ட் பண்ணி விட்டீங்க, ஓகே, நம்ம அதை ஏற்றுக்கலாம். இன்றைக்கி யார் எவிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, வியானா தான் எவிக்ட் ஆகிறாங்க. ப்ரோமோவே பார்த்தீங்க அப்படின்னா வியானா எவிக்ட் ஆகிற மாதிரி தான் காட்டுறாங்க. பட் நான் கூட நிறைய ஜூம் பண்ணி பார்த்தேங்க, அதில் பேர் வந்து தெரியலை, அது பிளர் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வியானா தான் சொல்கிறாங்க. மேபி வியானா தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வியானாவை எதுக்கு தூக்குனீங்கன்னு தான் எனக்கு தெரில. சரி, ஒன்றும் இவளும் வியானாவும் ஒன்றும் பண்ணுறது இல்லைன்றனால தூக்குனாங்களா என்னன்னு தெரில. ஸோ வியானா வெளியே போகிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கான எபிசோடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து கோவம் தாங்க முடியல, எதையாச்சும் திட்டணுமே அப்படின்னு சொல்லி எனக்கு கோவத்தில் தான் வந்தேன். ஸோ அதனால் அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். எதுவும் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவருக்கு மேலே இருந்த நம்பிக்கை எல்லாம் உடச்சிட்டாரு. அவர் மேலே இருந்த ஒரு மரியாதை போயிடுச்சு. அதாவது சும்மா இருந்த ஆண்டி இதுக்குள்ளே வந்து கெட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிக் பாஸுக்குள்ளே நுழைஞ்சார், அவ்வளோதான், நாசமாக போயிட்டார் மனுஷன். இனிமேல் அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இவங்க என்ன டீம் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவர் கேட்டு வந்து சொல்லுவார். பேக்லேருந்து என்ன பேசுகிறாங்களோ அதை தான் சொல்லுவார். அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது, நம்ம யோசிக்கிறதெல்லாம் பண்ணவே மாட்டாருங்க. அவ்வளோதான். என்ன சொல்கிறது, அந்த ரூம் பிடிச்சி கொடுக்குறதோட மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். அதை தான் நம்ம சொல்லணும், அவ்வளோதாங்க. அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.